அனைவருக்கும் வணக்கம். நான் தான் படிக்காத பக்கங்களுடைய தயாரிப்பாளர் பேசுகிறேன். இந்த படம் உண்மையிலேயே எல்லாருக்கும் பிடித்தமான படம். அதாவது ஒருத்தருக்கு மட்டும், ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு மட்டும் பிடித்தமான படம் இல்லை. இது எல்லா தரப்பினருக்கும் பிடித்தமான ஒரு அற்புதமான படம். காரணம் என்ன, இதில் நடித்த நடிகர்கள்லாம் அப்படி. யாஷிகா ஆனந்த் நீங்கள் எல்லாருக்கும் கேள்விப்பட்டிருக்கலாம், எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க, ரொம்ப பரிச்சயமானவங்க, ரொம்ப ஃபேமஸானவங்க. பிரஜன், ஜார்ஜ் மரியான், லொல்லுசபா மனோகர், இப்படி பெரிய பட்டாளங்களே நடிச்சிருக்கு. இந்த படத்தை ரொம்ப அற்புதமாக, அழகாக, சூப்பராக செல்வம் மாதப்பன்கிற ஒரு அழகாக நம்ம இயக்குனர் அற்புதமாக படத்தை வடிவமைச்சிருக்கிறாரு. இதுக்கு இந்த ட்ரெண்டிங்க்கு எப்படி ஒரு அற்புதமான வில்லன் தேவையோ அந்த அற்புதமான வில்லனாக ஆதவ் பாலாஜி நடிச்சிருக்கிறாரு. அவருக்கு ஆதவ் பாலாஜிங்கிறத விட ஒரு ஆதங்க பாலாஜின்னு இப்போ புனைப்பெயர் புதுசாக உருவாகிருக்கு இருக்கு. ஏன்னா நீங்கள் பார்ப்பீங்க என்ன காரணங்கிறது. இந்த படம் ஏற்காடு, கும்பகோணம், பெங்களூர், இப்படி பல ஊர்களில் இந்த படத்தை நாங்கள் எடுத்துருக்கிறோம். இந்த படம் என்பது முழுக்க முழுக்க பெண்களுக்கான ஒரு விழிப்புணர்வான படம். இது நிறைய பெண்கள் உள்ளத்தில் வெளியில் சொல்ல முடியாமல் தவிச்ச விஷயத்தை யார்கிட்ட சொல்கிறது, எப்படி சொல்ல, மனக்குமரல்களை இந்த படமாக நாங்கள் எடுத்துருக்குறோம். நாங்கள் எடுத்துருக்காங்க போது உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு இந்த படத்தை எப்படினாலும் ஜெயிக்க வச்சுருவீங்கன்னு சொல்லி. ஏன்னா நான் உங்களுக்காக நாங்கள் ஃபுல் எஃபர்ட் போட்டிருக்கிறோம். நீங்கள் இந்த படத்தை பார்த்து நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம், வேறு யார் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது? நீங்கள் சொல்ல வேண்டிய கருத்துக்களை, உங்கள் மனசில் உள்ள ஆழமான விஷயத்தை நாங்கள் வெளியில் கொண்டு வந்திருக்கிறோம். நீங்கள் வீதியில் இறங்கி போராட வேண்டிய விஷயத்தை நாங்கள் ஒரு திரைப்படமாக காண்பிச்சிருக்கிறோம். இதை நீங்கள் பார்த்து நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும். நீங்கள் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா எங்களை மாரி இன்னும் பல இயக்குநர்கள் உங்களுக்கு நல்ல பாதைகளை காட்டுவதற்கும் நல்ல கருத்துக்களை சொல்வதற்கும் இது ஒரு படமாக அமைய மட்டும் இல்லை, நல்ல ஒரு படமாக அமையுங்கிறது எங்களுடைய கருத்து. இப்போ அன்பு இயக்குனர் செல்வம் மாதப்பன் பேசுவார். இப்போ ஓகே, நன்றி முத்துக்குமார் சார். வணக்கம். எல்லா வியூவர்ஸுக்கும் வணக்கம். இந்த படிக்காத பக்கங்கள், இது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த படம் கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 1 இயர் ஆச்சு ஸ்டார்ட் பண்ணி. இந்த படம் முதல்ல எப்படி ஸ்டார்ட் பண்ணோன்றதை பற்றி நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஸோ நாங்கள் இந்த கொரோனாக்கு அப்புறம் ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்ன மாதிரி ஜானர் பண்ணலாம், எப்படி எடுக்கலாம் அப்படின்னும்போது இந்த நியூஸ் பேப்பரில், டிவியில் எல்லாத்துலேயுமே ஃபீமேல் அப்யூஸ் அப்படிங்கிறது ரொம்ப பெருசாக பேசப்பட்டது. டெல்லி ஆகட்டும், வேறு இந்த சில தமிழ்நாட்டில் சில இடங்கள் ஆகட்டும், ஐயோ நிறையா கேள்விப்பட்டோம். அதுலேயும் தமிழ்நாட்டை உழுக்குன ஒரு மிகப்பெரிய சம்பவம் அது நான் நிறையா நியூஸு, டிவி இதெல்லாம் பார்த்தேன். பார்க்கும்போது அதில் ஒரு நியூஸ் இருந்தது, இந்த மாதிரி இவ்வளோ பேர் சேர்ந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க, இது ஒரு தொழிலாகவே பண்ணி ஃபைனான்ஸ் கம்பெனியெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்ற மாதிரி ஒரு பொள்ளாச்சி விஷயம்லாம் நான் கேள்விப்பட்டேன். ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி நிறைய ஃபீமேல் அபியூஸ் நடக்குதே, ஏன் நடக்குது, எப்படி நடக்குதுன்னு பார்த்தாக்க இது கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு ஒரு இடத்துல மாட்டிக்கிறாள். வீட்டுக்கு தெரியாது, ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியாது, யாருக்குமே தெரியாது. ஒரு பர்சனல் விஷயத்தில் ஒரு இடத்துல மாட்டிக்கிறான்னா அவள் அங்கேருந்து வெளியே வர முடியறதில்ல. ஏன்னா அதை பிளாக்மெயில் வச்சு அவங்க அந்த பொண்ணை லாக் பண்ணிடுறாங்க. அப்போ தான் அவங்க தைரியமாக துணிவெடுத்து அது என்ன நடந்தாலும் நடக்குன்னு சொல்லி அவங்க பெற்றவங்கிட்ட சொல்லணும். அப்படி சொன்னால் மட்டும்தான் அவங்களுக்கு ஒரு வழி கிடைக்கும், அதுலேருந்து மீண்டு வெளியே வர முடியும். அவங்க பயந்துட்டு எங்கே நம்மளை இந்த மாதிரி ஃபுல்லாக வீடியோ எடுத்தது எங்கே காட்டிடுவாங்க, ரிலேஷனுக்கு தெரிஞ்சிடும், அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சிடும், இந்த மாதிரி எல்லாத்தையும் பயந்துட்டு அவங்க அங்கேயே அடிமையாயிடுறாங்க. அது அவங்களுக்கு ப்ளஸ் ஆகிடுது. இன்னும் என்ன சொன்னாலும் கேட்க கேட்க அது இன்னும் அதிகமாகுது. ஏன் இந்த மாதிரி பண்ணணும், துணிஞ்சு வெளியே வரணும். அது எப்படி வரணும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த படம் படிக்காத பக்கங்கள். ஸோ ஒரு 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 பெண் ஒரு ஆபத்தில் மாட்டிக்கும்போது அங்கேருந்து எப்படி வெளியே வரணும், இதை நாங்கள் சொல்லியிருக்கோம். நிறையா படத்தில் மாட்டிக்கிறது, இந்த ஃபீமேல் அபியூஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. இதில் தைரியமாக எப்படி வெளியே வரணும், என்ன மாதிரி சுச்சுவேஷனை நம்ம ஹேண்டில் பண்ணோம் அப்படின்றத இது தைரியமாக நாங்கள் எடுத்திருக்கோம். ஸோ இதுதான் இந்த படத்தோட ஒரு ஜானர். இது மீதி கதை நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தபடியாக நான் ஆடியோ லான்ச்சில் நிறையா பேசலாம்னு நினச்சேன், முடியல. ஏன்னா வைரமுத்தையா பேசினார், அது ஒரு பெரிய வைரல் ஆச்சு. ஸோ அப்போ நான் கொஞ்சம் டென்ஷனானதுனால அங்கே நிறைய பேச முடியல. இந்த படம் மிக கஷ்டப்பட்டு
நிறைய இடத்துல நிறைய லொக்கேஷனில் வந்து எங்களுக்கு சில சிரமங்கள்லாம் வந்தது. சில இடத்துல லொக்கேஷன் கொடுக்க மாட்டேன்றாங்க, சில இடத்துல பர்மிஷன் கொடுக்க மாட்டேன்றாங்க. இது எல்லாம் தாண்டி எங்களுக்கு கிடைச்ச இடத்துல கிடைச்ச நேரத்தில் கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கோம். இதில் வந்து முக்கியமாக சொல்லப்போனால் முத்துக்குமார் இவர் வந்து படம் எடுக்கும்போது சொன்னார், அவர் மச்சான் மச்சான் தான் கூப்பிடுவார். ஸோ மச்சான், இந்த படத்தில் நான் எந்த கேள்வியுமே கேட்க மாட்டேன், நீ என்ன நினைக்கிறியோ அது நீ எடு, என்ன வேணுமோ சொல்லு அப்படி சொல்லுவார். அதனால் இந்த படம் இப்போது தடைக்கு வரப்போகுது. ஏன்னா ஒரு படம் எடுத்து அது ரிலீஸ் ஆகிறது பெரிய அவ்வளோ சாதாரணமான விஷயம் கிடையாது. நிறைய பிரச்சனைகள் சந்திக்க வேண்டியிருக்கும். அது எல்லாத்தையும் எனக்கு வந்து ப்ரொடியூசர் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணி இன்றைக்கி வந்து ரிலீஸ் வரைக்கும் கொண்டு வந்து விட்டுருக்காரு. இந்த படம் மே 17 ரிலீஸ் ஆக போகுது. நீங்கள் இதை கண்டிப்பாக பாருங்கள். இதில் வந்து ஒவ்வொரு டெக்னீஷியன்ஸும், ஒரு எடிட்டராக இருக்கட்டும், ஒரு மியூசிக் டைரக்டராக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே அவங்கவுங்க ஃபோட்டோ போட்டிருக்காங்க. இதில் வந்து மியூசிக் டைரக்டர் வந்து ஜேசி கிட் பண்ணியிருக்காரு, பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து சாய்தேவ் பண்ணியிருக்காரு, எடிட்டிங் வந்து சண்முகம் சரண் பண்ணியிருக்காரு. இதே மாதிரி ஸ்டண்ட் வந்து மெட்டல் செல்வான் பண்ணியிருக்காரு, நோபல் மாஸ்டர் கொரியோகிராஃப் பண்ணியிருக்காரு. இவங்க எல்லாருமே நல்லா கஷ்டப்பட்டிருக்காங்க. இவங்கெல்லாம் டெக்னீஷியன்ஸ். ஆர்டிஸ்ட்டுன்னு பார்த்தா இவர் ப்ரொடியூசர்னு தான் நான் சொல்லியிருக்கேன். ஆக்சுவலி இவர் மிகப்பெரிய நடிகர். இந்த படத்தில் இவரும் நடிச்சிருக்காரு. இவரை நீங்கள் கண்டுபிடிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு பெரிய கெட்டப் போட்டு ஒரு வேறு விதமாக பண்ணியிருக்காரு. மிக கொடூரமான வில்லனாக இருக்கார். படத்தில் மெயின் வில்லன் பாலாஜி சார் தான். ஸோ இவர் ஒரு வில்லனாக வருவார். நீங்கள் படம் பாருங்கள். இவங்க 2 பேரோட உழைப்பும் அந்த படத்தில் தெரியும். அப்புறம் பிரஜின், எப்போவுமே ஒரு ஃபீமேல் ஓரியன்ட் படம்னா ஹீரோக்கெலாம் வரமாட்டாங்க. ஆனால் பிரஜனுக்கு நான் போய் கதை சொன்னேன். அவர் கேட்டார், சார் இது ஃபீமேல் படம் ஆச்சு, எனக்கு என்ன சார் இதில் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி கேட்டார். இல்லை நான் சொன்னேன், சார் நான் கதை சொல்கிறேன் கேளுங்க. எப்பவுமே ஒரு இடத்துக்கு போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், இங்கேருந்து நான் பெங்களூர் போகிறேன், நான் கார் ட்ரைவ் பண்ணிட்டு போவேன். எங்கே வேலூரை தாண்டி போவேன். ஒசூரை பக்கத்தில் போகும்போது வேற ஒருத்தர் கொடுத்துருவேன். அவர் ஓட்டின்னு போவார் வண்டியை. ஓட்டிகிட்டு போய் ஒரு இடத்துல நிறுத்தும்போது அங்கே பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க சொல்லுங்கள், எங்கேருந்து வந்தீங்க? சென்னையிலேருந்து வந்தோம். சென்னையிலேருந்து வந்து இவர் தான் வண்டி ஓட்டிகிட்டு வந்தான்னு நினைப்பாங்க. ஸோ அது வரைக்கும் ஓட்டுறது யாருன்னு தெரியாது. அங்கே இறங்கும்போது அதான் தெரியும். ஸோ அந்த மாதிரி தான் அவருக்கு அந்த கதையை, அந்த கேரக்டரை நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஓ கண்டிப்பாக சார் நல்லாயிருக்கு, இதை நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒத்துக்கின்னு ரொம்ப சிறப்பாக பண்ணி கொடுத்துருக்காரு. அப்புறமா யாஷிகா ஆனந்த் பற்றி சொல்லணும். யாஷிகா ஆனந்த் வந்து இது வரைக்கும் அவங்க படங்கள் எல்லாத்தையும் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி அவங்க எந்த படத்துலையுமே நடிச்சது கிடையாது. முறையாக இதில் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு வல்கர் இல்லாமல், ஒரு ஆடை ஓப்பன் விளக்கல் இல்லாமல் மிக சிறப்பாக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு பெண்களுக்கு பின்ன நின்று போராடுற மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. இதை வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அவங்களும் வந்து ப்ரெஸ் மீட்டுக்கு இதெல்லாம் வரணும்னு நினைக்கிறோம். ஆனால் அவங்களால வர முடியல. அது என்னான்னு கொஞ்சம் அவங்க பிரச்சனையாக என்னன்னு தெரியல. கண்டிப்பாக அவங்களும் வருவாங்க. மற்றபடிக்கு இதில் சின்ன சின்ன கலைஞர்கள்லாம் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே ரொம்ப எஃபோர்ட் போட்டு பண்ணியிருக்காங்க. இதை விட எல்லாம் பெரிய விஷயம் ஒன்று சொல்லணுன்னா, நாங்கள் ஒரு புது டீம், நாங்கள் ஒரு படம் பண்ணுறோம். அப்போது வந்து மியூசிக் டைரக்டர் ஒரு டியூன் போடுறாரு, இது இப்படி இருக்குதுன்னு சொல்லி கேட்டு நான் ஒரு நைட் ஃபுல்லாக உட்காந்து பார்த்து ஒரு 100 வாட்டி கேட்டேன். ரொம்ப நல்லா இருக்குது, இந்த டியூனுக்கு நல்ல ஒரு பெரிய லிரிக் ரைட்டர் இருந்தால் நல்லாயிருக்கும், என்ன பண்ணலான்னு பயங்கரமாக யோசிச்சுட்டு என் நண்பர் ஒருத்தர் ஃபோன் அடித்தேன். அவர்கிட்ட இந்த மாதிரி பண்ணலான்னு. சரி ஓகே, நான் பார்க்கலாம், நான் பேசுகிறேன் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் உடனே ப்ரொடியூசருக்கு ஃபோன் பண்ணேன், மச்சான் இந்த படத்துக்கு இந்த பாட்டுக்கு இவர் எழுதுனா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். உடனே ஓகே காலையிலே கிளம்பலான்னு சொல்லிட்டாரு. சொன்ன உடனே வேறு யாரும் இல்லை, வைரமுத்து சார் தான். அவர் வந்து உடனே கூப்பிட்டாரு. போனோம். சுச்சுவேஷன் என்னப்பா சொல்லுப்பா அப்படின்னாரு. சுச்சுவேஷனெல்லாம் சொன்னோம், டியூனாக காட்டணும். ரொம்ப மகிழ்ச்சியாக சொன்னார், இந்த சமூகம் இந்த பாடலுக்கு உன்னை பாராட்டும், நான் 1 வாரம் எனக்கு டைம் கொடுன்னு சொல்லிட்டு 1 வாரத்தில் பாட்டை எழுதி கொடுத்தாரு. ஸோ ஒரு மதுக்கடை, அங்கே ஒரு வில்லன் ஒரு மக்களுக்கு ஒரு பார்ட்டி கொடுக்க போகிறாங்க. அந்த பார்ட்டியில் நம்ம என்ன பண்ணுவோம், ஜாலியாக வந்து கூத்தடிப்போம், ஏதோ ஒரு வேறு மாதிரியெல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி சாங்குகள் நான் நிறைய பார்த்துருக்கேன். ஆதரித்து பாடுறது, சரக்கு தான் எல்லாமே கிக்குன்ற மாதிரி. ஆனால் முறையாக ஒரு ஒயின் ஷாப்பில், அதாவது ஒரு மதுக்கடையில் நீங்கள் மது குடிக்காதீங்க, மது குடித்தா உங்கள் ஹெல்த்துக்கு ப்ராப்ளம் வரும், மரியாதை போயிடும்,
உங்கள் வாழ்க்கை போயிடும் அப்படின்னு சொல்லி வரிகள் வந்து அவ்வளோ அருமையாக எழுதியிருக்காங்க. இன்றைக்கி ஈவினிங் 6 மணிக்கு அந்த பாடலில் லிரிக்கல் வீடியோ ஆல்ரெடி ரிலீஸ் ஆச்சு. பாடலை இன்றைக்கி ஈவினிங் நாங்கள் அதை டெலிகாஸ்ட் பண்ண போகிறோம், அப்லோட் பண்ண போகிறோம். நீங்கள் எல்லோரும் இந்த பாட்டை பாருங்கள். இந்த பாட்டு தமிழ்நாடு ஃபுல்லாக கண்டிப்பாக மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தும். அந்தளவுக்கு இந்த பாட்டு வரிகள் அப்படி அமைஞ்சிருக்கு. நீங்கள் பாருங்கள், இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். எனக்கு இந்த படத்தில் நடித்தது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். எனக்கு என்ன விஷயம் கேட்டால், ஒரு உண்மை சம்பவத்தை இவங்க படமாக எடுத்திருக்காங்க. நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த பொள்ளாச்சியில் என்ன நடந்துச்சு, எவ்வளோ பிரச்சனை வந்துச்சு. இன்னும் அதுக்கு பார்த்திங்கன்னா இன்னும் தீர்ப்பே இல்லாமல் இருக்குது. அதை வச்சு டைட்டில் வச்சாருன்னு தெரியல டைரக்டர், படிக்காத பக்கம்னு வச்சுருக்காரு. அதுவே மிகப்பெரிய ஒரு எக்ஸப்ஷனல் விஷயந்தான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டைட்டில் பார்த்துட்டு இந்த பொள்ளாச்சி மேட்டரை பார்த்துட்டு சில ஃபோன்கள்லாம் வருதுன்னு கூட கேள்விப்பட்டேன். ஏன் இதை பற்றி எடுத்துருக்காங்களா அப்படின்ற மாதிரி ஏதோ மிரட்டலான ஃபோன் கூட வந்திருக்குதான் நான் கேள்விப்பட்டேன். இதை எப்படி இதை வெளியே சொல்கிறதுன்னு எங்களுக்கு தெரியாமல் இருக்கும். இது முழுக்க பார்த்திங்கன்னா மக்களுக்கு இதை போய் சேரணும், குற்றங்கள் குறையணும். அதுக்கு அந்த மெயின் காரணத்தை வச்சு தான் அந்த படத்தை கொண்டு போயிருக்கோம். ஒரு சார் சொல்லிட்டார், ஒரு தவறு நடக்குதுன்னா அந்த தவறை உடனே வந்து ஒரு வீட்லேயோ ஒரு காவல்துறைக்கிட்ட போய் சொன்னால் உடனே அதை திருத்துவாங்க. இது வளர்கிறதுக்கான வழிகள் நிறைய இருக்கிறதால இது வந்து நம்ம ஒரு படமாக நம்ம காமிச்சோம்னா இது 4 பேர் சேர்ந்துச்சுன்னா இது உடனே தடுக்கப்படுன்ற ஒரு இதாக தான் பண்ணியிருக்கோம். இது வந்து மே 17 தமிழ்நாடு முழுக்க ஒரு 100 தியேட்டர்ஸ்க்கு மேலே இது ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. மக்களுடைய சப்போர்ட் வேணும். இந்த கதையை எடுக்கிறதுக்கே ஒரு எங்கள் டைரக்டரும் ப்ரொடியூசருக்கும் ஒரு தைரியம் வேணும். அதை எடுத்திருக்காங்க. முழுக்க இது மக்களுக்காக ஒரு நல்ல ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கணுன்றதுக்காக எடுத்திருக்காங்க. அதில் நாங்களும் நடித்தது மிகப்பெரிய எனக்கு சந்தோஷம். அதே மாதிரி இது பார்த்திங்கன்னா ப்ரொமோஷனுக்கு வந்து மேடமெல்லாம் நல்லா நடிச்சு கொடுத்தாங்க. மேடம் நல்லா பண்ணியிருக்காங்க, பிரஜன் புரம் நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்கெல்லாம் எங்கள் கூட வந்து இந்த ஒரு ப்ரெஸ் மீட் இது மாதிரிலாம் பண்ணாங்கன்னா எங்களுக்கு இன்னும் நல்லா சந்தோஷமாக இருந்திருக்கும். இன்னும் இது மக்கள்கிட்ட போய் நல்லா ரீச் ஆகிருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். இதை நீங்கள் நீங்கள் இதை கண்டிப்பாக அதெல்லாம் எதுவுமே வெளியே எங்களை சேர்க்கணும். இதை சேர்த்து இந்த படத்தை கண்டிப்பாக நீங்கள் வெற்றி அடைய வைக்கணுன்றது முழுக்க நாங்கள் மக்களையும் உங்களையும் நம்புகிறோம். நீங்கள் கரெக்டாக எதுவுமே மக்கள்கிட்ட சேர்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக அதை மக்கள் போய் பார்ப்பாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த படம் வெற்றி அடைய உங்களுடைய முழு ஒத்துழைப்பு எங்களுக்கு தேவை. நன்றி. தமிழில் பேர் வச்சா தமிழக அரசு வந்து திமுக கலைஞர் ஆட்சியில் வந்து தமிழில் பேர் வச்சா படத்துக்கு வந்து மானியம் கொடுத்தாங்க கலைஞர் ஆட்சியில். இப்போ இருக்கிற ஆட்சியில் வந்து தமிழில் பேர் வச்சுருக்கீங்க, மானியம் உங்களுக்கு ஏதாவது கிடைக்குதா, அதெல்லாம் சலுகை தராங்களா அரசுகிட்ட? சார் ஆக்சுவலி மானியத்துக்காக நாங்கள் படம் எடுக்கலாம் சார். இல்லை தமிழில் பேர் வச்சா திமுக அரசாங்கம் வந்து ஃபஸ்ட்டு கலைஞர் பேரில் கொடுத்துருந்தாங்க. ஓகே, இப்போ கொடுக்குறாங்களா கொடுக்கலையா, இல்லை தமிழில் பேர் வச்சுருக்கீங்க தமிழக அரசு என்ன சப்போர்ட் பண்ணுறதா இல்லை என்ன பண்ணுறாங்களா? அது கண்டிப்பாக கொடுத்தான் சார், அவனு கண்டிப்பாக கொடுத்தான். ஏன்னா எல்லா ஸ்டேட்லையுமே வந்து 50% சப்சிடி கொடுக்குறாங்க. குஜராத்து, அந்த மத்திய பிரதேஷ், இங்கெல்லாம் நான் போய் ஷூட் பண்ணியிருக்கேன். அங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் ஊரில் எங்கள் மக்களை வச்சு நீங்கள் படம் எடுங்க, உங்களுக்கு 1 கோடி போட்டிங்கன்னா 50 lakhs உங்களுக்கு சப்சிடி அப்படின்னு சொல்லி அவங்க கூப்பிட்டு அவங்க நாட்டில் படம் எடுக்கிறதுக்கு கூப்பிட்றாங்க. ஆனால் இங்கே 50% இல்லை, கொடுக்குறதே ஒரு 8 லட்சமோ 10 லட்சமோ தான் தராங்க. அதுலேயும் அந்த டேக்ஸ் அதெல்லாம் போய் எவ்வளோ கைக்கு வருதோ தெரியாது. இது ஒரு சின்ன அமௌண்ட் தான். இது வந்து ஒரு சின்ன படம் எடுக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு ஊக்குவிப்பு தான். சரி ஓகே, ஒன்றுமே இல்லை, அவன் படம் எடுத்து லாஸ் ஆகிட்டான்னா அட்லீஸ்ட் லாஸ்ட்டில் அவனுக்கு வீட்டில் உட்காந்து சாப்பிட்றதுக்கு ஒரு சின்ன ஒரு தைரியத்தை கொடுக்குறது இந்த ஊக்கத்தொகை தான். இதை கண்டிப்பாக கொடுத்தாகணும். அதில் டைட்டில் வச்சா இல்லை, இதில் டைட்டில் வச்சாலாம் சொல்லக்கூடாது. அது சில ரூல்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸுக்கு தகுந்த மாதிரி செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து எல்லாருக்குமே கொடுக்கணும். அதுதான் நல்லது. பொள்ளாச்சி சம்பவத்தை எடுத்துருக்கீங்க, யாருமே நுழைய முடியாத ஒரு இடத்துல காமிச்சிருக்கீங்க. உங்களுக்கு பிரச்சனைகள் எப்படி வரும்? படம் ரிலீஸ் ஆனால் எவ்வளோ பெரிய பிரச்சனை சந்திப்பீங்க? இந்த படம் ரிலீஸ் ஆச்சு பிரச்சனைகள் வரட்டும் சார், சந்திப்போம். இப்போ படம் எடுத்துகிட்டு இருக்கும்போது பிரச்சனைகள் வந்திருப்பாங்க, அதெல்லாம் அதில் என்ன மாதிரியான பிரச்சனைகள் வந்திருக்கு? எங்களுக்கு வந்து இது வரைக்கும் அந்த மாதிரி யாரும் பிரச்சனை நேரடியாக பண்ணதில்லை, வந்ததும் இல்லை. படம் ரிலீஸ் ஆகட்டும், பார்ப்போம். பிரச்சனைகள் வந்தால் முக்கியமான தமிழ்நாடு முழுசா தெரிஞ்ச, ஆமாம், தமிழ்நாடு உலுக்கி போட்ட ஒரு சம்பவம் தான். தமிழ்நாடு தெரிஞ்ச ஒரு பேர் தான், அவரோட பேரே அவங்க அறிவிச்சிருக்காங்க. தமிழ்நாடு அரசே வந்து இவங்களோட பையன் தான் குறிப்பிட்டே சொல்லியிருக்காங்க, இவங்க பையன் சம்மந்தப்பட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் இந்த படத்தில் அவரோட பையன் தான் நீங்கள் குறிப்பிட்டு சொல்கிறப்ப உங்களுக்கு பிரச்சனைகள் வரும்ல? இல்லை சார், நாங்கள் குறிப்பிட்டு இவரோட பையன் தான் அப்படின்லாம் நாங்கள் சொல்லலை சார். கேரக்டர்கள் நடந்துகிட்ருக்கு, அதை பார்த்து மக்கள் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் தீர்ப்பு. ஸோ எனக்கு தெரிஞ்ச என்னுடைய கற்பனைக்கு எட்டின சில கேரக்டர்லாம் நான் வச்சுருக்கேன். அதாவது இப்போது ஒரு விஷயம், இப்போ நம்ம ஒரு புக்கு படிக்கிறோம், பாதி படிச்சுட்டு மீதி படிக்காமல் வச்சுருவோம்.
இல்லை இதெல்லாம் போர் அடிக்குதுன்னு ஒரு 5 பேஜ் தள்ளிட்டு 6வது பேஜ்லேருந்து படிப்போம். படித்து முடிச்சுட்டு ஒரு நாள் பார்த்தா ஒருத்தன் ஒரு விஷயம் சொல்லுவான், இந்த புக்கு படித்தேன்னா படிச்சினேன், அதில் என்ன இருக்குது, என்ன நான் தான் இதை படிச்சினேன், ஒன்றுமே இல்லை இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது தெரியுமா அவனுக்கு அப்படின்னேன். அந்த மாதிரி விஷயம் அந்த புக்கில் இல்லவே இல்லையா? கண்டிப்பாக இருக்குது. நீ நான் ஒரு 6 பேஜ் படிக்காமல் முடிச்சு அதில் இருக்கேன். பார்த்தா அதில் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் விஷயம் அங்கே தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயத்தை தான் நான் எடுத்தேன். இல்லை அதாவது பொள்ளாச்சியில் மட்டும் குறிப்பிட முடியாது சார். பொள்ளாச்சியில் மட்டும் இந்த சம்பவம் நடக்கல, தமிழ்நாட்டில் நடக்குது, இந்தியாவில் நடக்குது. அதனால் இப்படி ஒரு விஷயங்கள் நடக்குதுங்கிறத நாங்கள் ஒட்டுமொத்தமாக சொல்லியிருக்கோமே தவிர ஒரு குறிப்பிட்ட ஊரையோ குறிப்பிட்ட நபரையோ நாங்கள் பயன்படுத்தலை. அது வேணால் உங்களுக்கு சொல்லும்பொழுது அதை உங்கள் மைண்டுக்கு ஏறலாம். ஆனால் நாங்கள் எங்களோட நோக்கம் அது இல்லை. இந்தியாவில் நடக்கிற விஷயத்த, குறிப்பாக தமிழ்நாட்டில் நடக்கிற விஷயத்த நம்ம மக்களுக்கு எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறத இது ஒரு திரைப்படமாக சொல்லியிருக்கமே தவிர யாரையும் புண்படுத்துகிற மாதிரியோ யாரையும் காயப்படுத்துகிற மாதிரியோ தனிப்பட்ட நபரை குறிப்பிடுற மாதிரி சம்பவம் இல்லை. அதனால் பொள்ளாச்சி மாதிரி சம்பவங்கள் எல்லா இடத்துலையும் நடக்குது. இது எல்லாத்துக்கும் சேர்த்து தான். இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது இந்த மாதிரி பிரச்சனைகளை நீங்கள் சந்திப்பீங்க, இதுலேருந்து எப்படி மீண்டு வெளியே வரணும் அப்படின்றது தான் கதை. ஸோ அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். படத்தில் வந்து இப்போது நீங்கள் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு வச்சுருக்கீங்க. ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் வந்து ஒரு முக்கியமான கதாநாயகரும் கதாநாயகியும் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் வரல. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, வராதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? இல்லை கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து வந்து வரணும். இல்லை வராங்க, கண்டிப்பாக வராங்க. நான் 15ஆம் தேதி வரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு அவங்களால தவிர்க்க முடியாத சூழ்நிலை. நேற்று தான் பேசணும், சார் நாளைக்கு ஒரு நாள் எங்களுக்கு ஷூட்டிங் இருக்குது, முடிச்சுட்டு நாங்கள் வந்துடுறோம், ரிலீஸ் ஆகிற வரைக்கும் உங்கள் கூடவே இருக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக வருவாங்க. படிக்காத பக்கம் பேர் வச்சுருக்கோம். ஆமாம், தேட்டரில் போய் படம் பார்க்குற மக்கள் எதை படிச்சுட்டு வருவாங்க, வெளியே வரும்போது என்ன கருத்து கொண்டு வருவாங்க? இதை படிக்காத பக்கங்கள் படத்தை பார்த்துட்டு வரும்பொழுது இதெல்லாம் நம்ம படிக்காமல் தவறிட்டோம்னு சொல்லி மனசுக்குள்ள நிறைய விஷயம் பதிச்சு வச்சுருப்பாங்க. எல்லா விஷயத்தையும் எல்லாத்தையும் சொல்லிட முடியாது. எவ்வளோ பெரிய ஒரு தோழியாக இருந்தால் கூட சில விஷயம் தான் சொல்ல முடியும், சில விஷயம் சொல்ல முடியாது. மண்ணுக்குள்ளே போட்டு மறைச்ச மாதிரி மனசுக்குள்ளே போட்டு மறைச்ச விஷயம் நிறைய இருக்கும். இதை நாங்கள் லேசாக சீண்டி விட்டுப்போம், தூண்டி விட்டுப்போம். சரி நம்ம சொல்ல வேண்டியதை இந்த படம் சொல்லியிருக்குன்னு சொல்லி அவங்க மன நிறைவோட தான் வருவாங்க. அதான் படிக்காத பக்கங்கள் நிறைய இருக்குது. இந்த படத்தில் சில விஷயங்கள் நாங்கள் சொல்லியிருப்போம். நிச்சயமாக ஒவ்வொருத்தவங்க போகும்போது தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட ஏதோ சம்பவத்தை ஒரு தழுவி தான் போகுது. இது ஒரு தனி நபரை குறிப்பிடுறதில்ல. சொல்ல முடியாத விஷயத்த, மூடி மறைச்ச விஷயத்த அந்த டேரக்டர் அற்புதமாக சொல்லியிருக்காருப்பா, இல்லை நம்ம வாழ்க்கை நடந்துச்சுன்னு சொல்லி அவங்க பின்னோக்கி நான் கண்டிப்பாக தன்னோட காலத்தை நகர்த்தி பார்ப்பாங்க. ஆமாம், இல்லை அன்றைக்கி நடந்துச்சுல, நமக்கு ஒரு நடந்துச்சுல அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக அவங்கள உராசிக்கிட்டு போகும், தழுவி தான் போகும். அதனால் இந்த படிக்காத பக்கங்கள் ஒவ்வொரு மனிதருக்கும் இது படித்த பக்கமாக தான் இருக்கும். மே 17 வந்து ரிலீஸ் ஆகும். தேட்டர்கள் கிடைச்சிருக்கு, தேட்டரில் கிடைக்கிறதுனா சிக்கல் இருக்கு. இந்த சின்ன படங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா தேட்டர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லுவாங்க. எவ்வளோ தேட்டர்ஸ் ரிலீஸ் ஆகும்? இன்னும் எங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள் வரல சார். தேட்டருக்குலாம் எங்களுக்கு நல்லபடியாக கிடச்சிட்ருக்கு. நம்ம ஏன்னா ப்ரொமோஷன் ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. மக்களுக்கு இந்த படிக்காத பக்கங்கள் நிறையா தெரியுது. அதனால் டிஸ்ட்ரிபியூட்டர் அவர் கேட்ட தேட்டரில் எல்லாமே நாங்கள் கேட்ட தேட்டர் எல்லாமே தரேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த லிஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் கிட்ட வரும்போது அந்த லிஸ்ட் நம்ம கைக்கு வரும். அது வரைக்கும் நம்ம எதுவும் சொல்ல முடியாது. இது வரைக்கும் அந்த பிரச்சனைகள் எதுவும் இல்லை நமக்கு. ரத்னம் துறை படத்துக்கு வந்து நிறைய தேட்டர் கிடைக்கல. அரண்மனை 4 வந்து நிறைய தேட்டர் கிடச்சிச்சு. ஏன்னா அரண்மனை 4 வந்து ரெஜிடென்ஸ் மூவிஸ் தெரிவி தான் நிறைய தேட்டர் கிடச்சிச்சு அப்படின்ட்டு விஷாலே வந்து உதயநிதி மேலே கொஞ்சம் மன வருத்தத்தில் இருக்கதா சொல்லியிருக்காங்க. அப்போது விஷாலோட படத்துக்கே தேட்டர் கிடைக்காதப்போ உங்களுக்கு வந்து எவ்வளோ தேட்டர் கிடைக்குது, அது என்னென்ன உங்களுக்கு ப்ரெஷர் போட்டாங்க சார்? இப்போது தேட்டர் லிஸ்ட்டுக்கு வரணுன்னா ஒரு படம் நம்ம ஒரு 50 தேட்டர் ரிலீஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க சார். அந்த படம் உண்மையிலே நல்ல கதை இருந்து, நல்ல திரைக்கதை இருந்து, மக்கள் வரவேற்பு இருந்தால் அந்த 50 தேட்டர் 500 தேட்டர் ஆட்டோமேட்டிக்காக மாறிடும் சார். அந்த தைரியத்தில் தான் எங்களுக்கு வந்து ஒரு 100-120 தேட்டர் போதும்னு முடிவு பண்ணியிருக்கோம். அது போட்டால் எங்களுக்கு போதும். எங்கள் படத்தில் உண்மையிலே தம் இருக்குதுன்னு தெரிஞ்சால் அது அப்படியே கண்டிப்பாக அது அரண்மனை இல்லை, எந்த படமாக இருந்தாலும் அந்த இடத்துக்கு எங்கள் படம் போகும். இல்லை விஜய் மூவிஸோட படம் எந்த படமாக இருந்தாலும் 100-150 தேட்டர் மேலே கிடைச்சிருக்கு. அடுத்த யாராவது ப்ரொடியூசர் கிடைக்கிறாங்களோ இல்லை வெளியிட்டு வரப்போ அவங்களுக்கு மட்டும் தேட்டர் கிடைக்க மாட்டேங்குது. நிறைய வந்து நடிகர் சங்கத்துலேயும் ப்ரொடியூசர் சங்கத்துலேயும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. யாரும் நான் பேசுகிறேன், தேட்டர் கிடைக்கிறது நிறைய பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதான் உங்களுக்கு 150 தேட்டர் கிடைக்குமே அப்படின்னு நீங்கள் சாப்பிடலாம் சொல்கிறீங்க. அதான் போராடிட்டுருக்கோம். அது இன்னும் நம்மளுக்கு முடிவாக தெரியல எவ்வளோ தேட்டர் என்னன்னு. கண்டிப்பாக இதுக்கெல்லாம் வந்து என்னென்னா சார், ஒரு இந்த சங்கம் இருக்குது இல்லைங்களா, அவங்க தான் இதெல்லாம் ஒரு முடிவெடுக்கணும். இந்த ஒரு படத்துக்கு இவ்வளோ ஒரு தெலுங்கில் ஆந்திராலெலாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் டிசைட் பண்ணியிருக்காங்க. ஒரு பெரிய படம் வருதுன்னா ஒரு மாலில் 4 தேட்டர் இருக்குன்னா நீ ஒரு தேட்டர் எடுத்துக்கோ, அடுத்த படங்களுக்கு வேறு தேட்டர் விட்டு கொடு அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க. இங்கே அந்த மாதிரி செய்யணும், செய்ய மாட்டேங்கிறாங்க. அது எப்போ செய்கிறாங்களோ தெரில. அதாவது ஒருத்தர் கையில் எல்லாம் கிரிப் இருக்கிறதுனால எல்லாம் அங்கே போகுது.
ஸோ இது மற்றவங்கெல்லாம் வந்து நின்று போராடினா தான் இதுக்கு ஒரு விடிகாலம் கிடைக்கும். ஸோ பார்ப்போம், கண்டிப்பாக நடக்கும் ஃப்யூச்சரில். 15 வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன படத்தை இப்போ வந்து ஹிட் ஆகுறாங்க. ஆனால் புதுசாக படம் எடுத்துகிட்டு போகிறப்ப மக்கள் வந்து அந்த படம் தேடி போக மாட்டேங்கிறாங்க. 15 வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன பில்லா, கில்லி எல்லா ரிலீஸில் வந்து 400 கோடி 500 கோடி மறுபடியும் வந்து படம் சமாளிச்சிருக்கு. ஆனால் அதில் நடித்த கில்லியில் நடித்த தாமுவே சொல்லிட்டாரு, பழைய படத்துக்கே முன்னுரிமை ஏண்டா கொடுத்துருக்குறீங்க, புதுசாக படம் எடுத்துருக்குறாங்க அவங்களுக்கும் முன்னுரிமை கொடுங்க அப்படின்னு சொல்லி ரசிகர்களே அவர் சொல்லியிருக்காரு. இப்போ அதை வச்சு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அந்த ரீரிலீஸ் படத்தினால புது படம் பாதிக்கப்படுவாங்க? கண்டிப்பாக பாதிக்கப்படும் சார். இப்போது அந்த தேட்டர் 2 ரிலீஸ் பண்ணலன்னா வேறு புது படங்கள் 2 ஓடி இருக்கும். அந்த 2 படங்கள் அவங்க ரிலீஸ் பண்ணலன்னா அந்த இடத்துக்கு புது படம் தான் கண்டிப்பாக போட்டிருப்பாங்க. இதெல்லாம் வந்து அந்த சங்கம் தான் பேசணும் சார். இந்த திரைப்படத்துறையில் ஜாம்பவான்கள் பெரியவர்கள்லாம் இருக்காங்க. அடுத்தடுத்து நம்ம ஜெயிக்கணும்னு போராடிட்டு இருக்கிற மக்கள் நிறையா இருக்காங்க. அதெல்லாம் வந்து ஜெயிச்சு போன படம் அதை பார்க்கணுன்னா டிவியில் பார்க்கலாம், மொபைலில் பார்க்கலாம், எந்த இடத்துல வேணாலும் இருக்கும். ஆனால் ஒரு புது படத்தை நீங்கள் அப்படி பார்க்க முடியாது. அதுக்குன்னு ஒரு வரவேற்பை கண்டிப்பாக கொடுக்கணும். இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் என்னன்றதை கண்காணித்து அது பெரியவர்கள் கேட்டு அதை தடுக்கணும். இதனால் நீங்கள் நடிகர் சங்கத்தையோ இல்லை தயாரிப்பாளர் சங்கத்தையோ முறையிட்டு நீங்கள் கண்டிப்பாக நாங்கள் முறையிடுவோம். இதுக்காக கண்டிப்பாக முறையிடுவோம். ஒருத்தர் கையில் இருக்குன்னு சொன்னீங்க, அந்த படம் ரிலீஸ் பண்ணுறது தியேட்டர் ஃபுல்லாக ஒருத்தர் கையில் இருக்காங்க. அவங்க தான் உங்களுக்கு தியேட்டர் கொடுக்காது. அப்படி சொல்ல சார், அவர் எதுவும் சொல்கிறார், எல்லாம் சொல்கிற கருத்தை சொல்கிறார். ஆனால் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இவங்க பிரதர் கேட்குற கருத்து எல்லாத்தையும் நாங்கள் ஆடியோ லான்ச்சில் நாங்கள் சொல்லிட்டோம். இன்றைக்கி புது ஹீரோக்களுக்காக தான் இப்போ நிகழ டாப் ஹீரோக்கு மட்டும் தான் வாய்ப்பு கிடைக்குது. புதுசாக யாரும் கிடைக்கலன்றதை அன்றைக்கே சொல்லி நாங்கள் தீர்த்துட்டு. ரெண்டாவது என்ன சொல்கிறதுன்னு தெரியல. எவ்வளோ தான் சொன்னாலும் போய் மக்கள் போய் சேர மாட்டதில்ல அவங்ககிட்ட. இப்போது நான் ஒரு மூணு ஆடியோ லான்ச்னா இதை பற்றி நான் பேசியிருக்கேன். இதுக்கான ரிசல்ட் எதுவும் இல்லை, புரியுதுங்களா? வராங்க, பிரபலங்கள்லாம் வராங்க, நிறைய பேர் வராங்க, கூட உட்காராங்க. ராஜன் சார் வர்றாரு, இவங்கெல்லாம் வராங்க. இவங்களாம் வந்து இதெல்லாம் தெரியாமல் இருக்கும் அவங்களுக்கு. இவங்களாம் சொல்ல மாட்டாங்களா இல்லையா? அவங்க அதை கேட்குற இடத்துல இல்லை. அவங்க இதை பற்றி அவங்க கிடையாது. யார் பண்ணுறாங்க இன்றைக்கி சார் மெயினான 5 ரூபா இருக்காங்கன்னா அதை வச்சு மட்டும் அப்படியே போயின்னு இருக்குது. இருக்கிறவங்களாம் இன்றைக்கி கஷ்டப்படும். இன்றைக்கி எடுக்கிறோம், இந்த படம் மக்கள் நம்பி எடுத்திருக்கோம், எடுத்து ஓடினா நாங்கள் அடுத்த படம் பண்ணுவோம், அடுத்த புதுசாக வரவங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க. இல்லை மக்கள் வந்து இதை ஏற்றுக்காமல் மக்கள் கரெக்டாக போய் சேரலைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. நாங்கள் சரியான கதையை கொடுத்துருக்கோம். இதை போய் கொண்டு போய் சேர்க்கறது, மக்கள் ஏற்றுக்கிறது மக்கள்கிட்ட தான் இருக்குது. அதனால் இப்போது ஒன்றும் இல்லை. இப்போ நாங்கள்லாம் இப்போ இவ்வளோ புலம்பி பேசுகிறோம், நான் பேசுகிறேன், கதை ஏதோ ஒரு ஆதங்கத்தில் பேசுகிறேன், சார் பேசுகிறேன். ஒன்றும் இல்லை. இன்றைக்கி நம்ம சாதாரணமாக ஒரு சின்ன ஒரு ஆக்டர் ஒரு கூல் சீரிஸ் வந்துட்டா அதை வந்து ஒரு யூடியூபர் வந்து கொளுத்தி பெருசாக போட்டு டைட்டிலாக வச்சு போடுறீங்க. அதில் கூட வருத்தமாக தான் இருக்குது. ஏன்னா இப்போ நீங்கள் கேள்வி கேட்குறீங்கன்னு நம்ம சொல்கிறோம். அந்த சில தவறுங்களை பார்த்தீங்கன்னா நீங்கள் இவங்க நம்ம கூல் சீரிஸ் வந்து அதை எடுத்து போயிட்டு இன்றைக்கி பார்த்தா யூடியூப் ஓப்பன் பண்ணால் சின்ன ஒரு இன்டர்வியூ போட்டோம், அது ஃபுல்லாக தான் அதை தான் போட்டுருக்காங்க. இன்றைக்கி ஒரு ப்ரொடியூசர் கத்துறதையோ, ஒரு சின்ன ஹீரோ கத்துறதையோ, ஒரு வில்லன் கத்துறதையோ இது யாரும் எதுவுமே சேர்க்கறதே கிடையாது. நீங்கள் இதை கண்டிப்பாக எடுத்து போய் இதை சேர்ப்பீங்க நாங்கள் நம்புகிறோம், நம்பி சொல்கிறேன். இதை கண்டிப்பாக நீங்கள் போய் சேருங்க. ஏன்னா அதுவே ஒரு பெரிய கஷ்டமாக தானே சார் இருக்குது. இப்போ ப்ரொடியூஸ் கவுன்சிலர்கிட்ட சொல்கிறோம், இப்போ நம்ம சொல்கிற ஒரு ஆடியோ லான்ச்சில் பேசுகிறோம், யாரை நம்பி பேசுகிறோன்னா நீங்கள் கரெக்டாக எடுத்து போய் சேர்ப்பீங்க. அவங்க காதுக்கு இது போய் இருந்தால் நம்ம வந்து கத்துறோம், பேசுகிறோம், என்னென்ன சொல்கிறோம். ஆனால் இது போய் சேருதான்றது அவங்களுக்கு தெரியல. சார் ஃபைனலாக இந்த படத்தை எல்லாரும் பார்க்குற மாதிரின்னு சொல்கிறீங்க, ரொம்ப சீரியஸாக போகுமா இல்லை காமெடி, அது எப்படி ஃபேமிலியோட உட்காந்து பார்க்குற ஒரு பக்கம் என்டர்டைன்மெண்ட் படம் சார். சாங்ஸ் இருக்குது, ஃபைட்ஸ் இருக்குது, காமெடி கிடையாது படத்தில். மற்றபடிக்கு சின்சியராக போகும் சார். 2 சாங் இருக்குது படத்தில். நம்ம இது முக்கியமாக சார் சொல்லணும்னா சாங் வந்து 2 சாங்குங்கிறத விட 2 சாங் வந்து அது பெரிய வரவேற்பப்படுற சாங். இப்போ இயக்குனர் சொன்ன மாதிரி இந்த படத்துலேயே சரக்கு கடை சரக்கு இதில் என்ன இருக்குது, கிறுக்கு மது கிறுக்கு நாட்டில் ரொம்ப இருக்குது அப்படின்னு சொல்லி வைரமுத்து ரொம்ப அழகாக எழுதியிருப்பாங்க. ஏதோ ஒன்று பாட்டு இப்போ எல்லா படமே என்று சொன்ன மாதிரி மது ஆதரிச்சு தான் பண்ணியிருப்பாங்க. இன்றைக்கி மது இல்லைனா வாழ்க்கை கிடையாது அப்படி இன்றைக்கி எல்லா பாட்டுமே அந்த மது கடையில் வந்து நம்ம சரக்கு இல்லைனா வாழ்க்கையே கிடையாது, உலகமே இல்லை, போதான் உலகம்னு பாங்க இல்லையா. ஆனால் இது வந்து சரக்கு கடை சரக்கு இதில் என்ன இருக்குது, இருக்கு மதுக்கு இருக்கு நாட்டில் ரொம்ப இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு டாக்டர் சொல்கிற மாதிரி கல்லீரலை கடிச்சு திங்கும் மது குட்டியே, காசு பணம் பறிச்சு தின்னு மறந்துட்டியே, ஆன்மை குறைஞ்சி போகும், ஆயுள் குறைஞ்சி போகும், சொந்த வீடும் ஏழை போகுமே, சொல்லாமல் மானம் போகுமே அப்படின்னு சொல்லி அப்படியே நச்சு நடுமண்டையில் ஆண் அடிக்கிற மாதிரி ஒவ்வொரு வரைக்கும் எழுதியிருக்கிறார். இந்த பாடல் கண்டிப்பாக பெண்கள் மத்தியிலையும் சரி, நிறைய எல்லாரும் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு இருக்கும். இந்த பாடல் நாளை வெளிவரப்போகுது, அதை நீங்களும் பாருங்கள், வரவேறுங்க, வெற்றி பெற செய்யுங்க. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். பாலாஜி சார், உங்களுக்கு ஒரு கொஸ்டின் மாஸ்டர். இப்போ சமீபத்தில் கதாநாயகன் நடிச்சு படம் ஒரு விட்டு கொடுத்தீங்க. இப்போ திடீர்னு விழா நடிக்கிறீங்களே, உங்களோட மார்க்கெட்டு எனக்கு என்ன நானே மார்க்கெட் இல்லை, எனக்கு என்ன மார்க்கெட் இருக்குது. இப்போது இது வரைக்கும் நான் வந்ததே பெரிய விஷயம் தான். நான் தான் சொன்னேன் இல்லையா,
நம்ம ஒரு சாதாரண ஒரு குடிசை வீட்டில் பிறந்துட்டு இன்றைக்கி நான் 2 படம் ஹீரோ பண்ணியிருக்கிறது அதுவே எனக்கு பெரிய சக்ஸஸ் தானே. இதில் வில்லனாக எனக்கு அதில் என்ன கேரக்டர் கொடுக்குறாங்க, அது என்ன முக்கியத்துவமானது, அதை மக்கள் எப்படி ஏற்றுக்குவான்றது அதுதான் எனக்கு இந்த கேரக்டர் அந்த எது கொடுத்தாலும் நான் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். அதனால் இது பாதிக்க மாட்டது கிடையாது. விஜய் சேது சார்பு அவர் கூட எடுத்துக்கு ஸ்டார்டிங்கில் எப்படி இருந்தாருன்னு தெரியும். இன்றைக்கி அவரை பிடிச்சி போய் அது மாதிரி கூட எங்களை ஓரளவுக்கு பிடிச்சிடலாம்ல, பிடிச்சிடலாம்ல, அதுதான். ஓகே, உங்கள் திரைப்படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி சார். நன்றி.